இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயினோட வாய்ஸ் ஓவர் தான் கேட்குது. அவளோட நேம் வந்து ஷூ. நானும் யாங்குமே ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருந்தோம். பட் என்னோட ஃப்ரெண்டு ஷாவ் நடுவில் வர வரைக்கும் தான் நாங்கள் வந்துட்டு யூனிவர்சிட்டியில் தான் எங்களோட லவ்மே ஸ்டார்ட் ஆச்சு. பட் வந்துட்டு அது ஃபினிஷ்மே இப்போ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. என் ஃப்ரெண்டோட சேர்ந்து அவனுக்கு ஆஃபர் போயிட்டுருக்கு. அவன் என்னை ரொம்ப சீட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கு. அங்கே உள்ள நம்ம ஹீரோ லீமே உட்காந்துட்ருக்கான். அங்கே நம்ம ஹீரோயின் வேகமாக போயிட்டு அந்த ஜியாங்கிட்ட, இது என்னோட அம்மாவோட நெக்லஸ், உனக்கு எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா நான் வந்துட்டு எப்படி இதை உனக்கு கொடுப்பேன், நீ இதை என்கிட்ட கொடுன்னு சொல்லணும், இதை கண்டிப்பாக நான் உனக்கு எப்பயுமே இதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி அவன் ஃபோர்ஸ் அங்கே தள்ளினதுமே ஹீரோயின் போய் அங்கே கீழே விழுந்து அங்கே பாட்டில் எல்லாமே அவன் மேலே குத்திடுது. நம்ம ஹீரோக்கு அதை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் ஆகிட்டு வேகமாக போய் அவளை காப்பாற்ற ட்ரை பண்ணுறான். பட் நம்ம ஹீரோயின் இப்போ நான் சாக போகிற நிலைமை ஆயிடுச்சு, பட் கடவுள் எனக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுத்தா அந்த வாழ்க்கையை நான் வீணடிக்காமல் உன் கூட தான் சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அவள் இறந்து போயிடுறா. அப்போ அங்கே திரும்ப பார்த்தா டக்குன்னு நம்ம ஹீரோ ஏஜில் தூங்கிட்டு இருக்கா. அவங்க ஃப்ரெண்டுங்க எல்லாருமே எழுப்பி விட்டதுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு அவளுக்கு ஷாக் ஆகிருது. என்ன திரும்ப எனக்கு ரீபான் ஆயிடுச்சா, நான் காலேஜ் லைஃப்பில் வந்துட்டேனான்னு சொல்லிட்டு ஏன் பார்த்தா அவளுக்கு ஒரு பேப்பரில் நான் வந்து எங்கள் அம்மாக்காக ஏகப்பட்ட காசு வந்துட்டு கடனாக கொடுத்தே இல்லை, அதை எல்லாத்தையுமே நான் வந்துட்டு உனக்கு திரும்ப ரீபே பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தவங்க கை நாட்டெலாம் வச்சுருக்கான். பட் நம்ம ஹீரோ ஏன் போன ஜென்மத்தில் எனக்கு இதெல்லாம் வேணாம், நீ வந்துட்டு என்னை லைக் பண்ணால் எனக்கு போதும்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசி இருந்திருக்கா. பட் இப்போ பார்த்தா அவங்க அந்த மாதிரி வந்துட்டு எதுவுமே சொல்லலை, நான் திரும்ப அந்த ரோலை ப்ளே பண்ணுறதுக்கு விரும்பலைன்னு சொல்லிட்டு ஓகே நீ வந்துட்டு காசை கொடுத்துரு, நான் என்ன ஓசியாவாக கொடுப்பேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் நான் ஃபஸ்ட்டு போய் இப்போ வந்து மீட் பண்ணி ஆகணுமேன்னு சொல்லிட்டு அவனை தேடி போயிட்டு அவனை போய் ஹக் பண்ணிக்கிட்டதுமே இப்போ நீ என்ன வந்துட்டு பண்ணிட்டுருக்க, எப்போ பார்த்தாலும் அந்த ஜியாங்கோட சேர்ந்து சுற்றுவேன், இப்போ என்ன நீ அவனை கூட்டிகிட்டு வந்தலையான்னு சொன்னதும் நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், அவனோட பின்னாடி வந்துட்டு சுற்றி இருக்கக்கூடாது, உன் பேச்சை கேட்டுருக்கணும், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, என்னை விட்டுட்டு நீ அப்ராட் மட்டும் போயிடாத, எனக்கு யார் இருக்காங்க அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே இப்போ டைம் ஆயிடுச்சுக்குப்பான்னு சொன்னதுமே அப்போ அங்கே ஒரு பொண்ணு வந்துட்டு இப்படி வந்து டீச்சர் உன்னை கூப்பிட்றாங்கன்னு சொன்னதுமே நான் கிளம்புறேன், ஆனால் நீ வந்துட்டு தயவு செஞ்சு போகாதன்னு சொல்லும்போது சரி நீ நம்பிக்கை வச்சுப்போ, நான் போக மாட்டேன், இப்போ கொஞ்ச நேரத்தில் மழை வரப்போது, இந்த கோட்டை போட்டுக்கோ, உன்னை கேர் பண்ணிக்கோன்னு சொல்கிறான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம ஹீரோட்ட என்னப்பா இந்த பொண்ணு மேலே நம்பிக்கை வச்சுட்டு இருக்கா, இவளை பற்றி தான் தெரியுமே அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இவள் போஸ்டெல்லாம் பார்த்தே இல்லை, இவள் அவ்வளோ தூரத்துக்கு அவனை லவ் பண்ணிட்டு இருக்கும்போது உன்னை சீட் பண்ண மாட்டாளான்னு சொன்னதுமே பட் நம்ம ஹீரோ எனக்கு எதை பற்றியுமே கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இந்த டைம் நீயாவே என்னை தேடி வந்திருக்க, என்கிட்ட உன்னை நான் கண்டிப்பாக போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அங்கே டீச்சர் வந்து நீ உண்மையிலே ரொம்ப நல்ல பொண்ணுமா, அங்கே வந்து ஜியாங்காக நீ எவ்வளோ வந்துட்டு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்க, ஸோ உனக்காக தான் இந்த சர்டிஃபிகேட் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பாராட்டிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது டீச்சர், அவன் இப்போ எனக்கு வந்துட்டு எழுதி கொடுத்துருக்கான், கொடுத்த காசு எல்லாத்தையுமே நான் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு, ஸோ நான் ஒன்றும் ஓசியெல்லாம் கொடுக்கல, இந்த பாராட்டு எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிட்டுருக்கா. ஸோ அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு, என்னடா புதுசாக இப்படிலாம் பேசுகிறாளேன்னு நம்ம ஹீரோயின் அந்த பக்கம் போயிட்டுருக்கும் போது அப்போ அங்கே நம்ம ஜியாங்குமே அவளங்க வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஷா வந்து நீ வந்து இப்போ அவட்ட ஏகப்பட்ட காசு வாங்கியிருக்கேன்னு எனக்கு தெரியும், நான் வந்து என் கூட வந்து பேசவா, நான் கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு சொல்யூஷன் சொல்கிறேன், நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து இதுக்கு வந்துட்டு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலான்னு சொன்னதும் பட் அவன் கண்டுக்கல, அவன் பாட்டு அங்கேருந்து போகும்போது இன்னொரு பொண்ணு வந்துட்டு உனக்கு அவன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன், அதனால தான் நீ இவ்வளோ தூரத்துக்கு அவனுக்கு கொடுத்து பேசிட்டு இருக்கான்னு சொன்னதுமே அவர் ரொம்ப ஹாப்பிட்டு அங்கே சிரிச்சிட்டு இருக்கா. அந்த சைடில் பார்த்தா நம்ம ஹீரோவும் அவங்களோட கேங்குமே வந்துட்டு இருக்காங்க. வேணுக்குனே அங்கே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அவள் போய் மேலே இடிக்கிறான். நம்ம ஹீரோ உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட்பான்னு பட் அவன் கண்டுக்கவே இல்லை, அவன் பாட்டு அங்கே போனதும் இவளுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகிருது. அந்த பொண்ணு பார்க்க நல்லா தானே இருக்கா, அவளா வழியே வந்துட்டு இருக்கா, நீ ஏன் கண்டுக்க மாட்டேன்னு சொன்னதும் எனக்கு இப்படிப்பட்ட பொண்ணுங்களே பிடிக்காது, எனக்கு பிடிக்கிற பொண்ணுங்களே வேற மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோயினை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கான். அங்கே அந்த ஷோ வர்றான். நம்ம ஹீரோயினை பார்த்து இப்போ வந்துட்டு சிங்கிங் ப்ராக்டிஸ் நடக்க போகுது, நீ என் கூட சேர்ந்து சிங்கிங் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்குறா. இப்போ ஹீரோயின் எப்பயுமே இந்த மாதிரி தானே நீ சீட் பண்ணிட்டு இருக்க, நான் வந்துட்டு சிங்கிங் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், கூட சேர்ந்து பாடுவேன், பட் வந்துட்டு பின்னாடி நீ வந்துட்டு முன்னாடி வாயச்சு பேரை வாங்கிட்டு போவ, பட் இந்த டைம் அந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்லிட்டு ஏன் இல்லை கண்டிப்பாக அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவளுக்குமே அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. ஹீரோ அங்கே மரத்தடியில் இருந்துட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயின் அவளை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. நான் வந்துட்டு நாளைக்கு சிங்கிங் காம்படிஷன் நடக்க போகுது பார்த்தியா, அதில் கலந்துக்க போகிறேன் அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு கங்க்ராச்சுலேஷன் பண்ணிட்டு இருக்கான். கண்டிப்பாக நீ வின் பண்ணுவேன், நான் மீட் அங்கே பார்க்க வரேன்னு சொல்கிறான். எல்லாம் கூப்பிடாத, நீ இதுக்கப்புறம் என்ன லீனே கூப்பிடுன்னு சொன்னதும் என்ன உனக்கு புத்தி எதுவும் கேட்டு போச்சா, எதுக்காக நீ இப்படி பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு அங்கே வந்து போயிடுறா. பிறகு அங்கே காம்படிஷனுமே ஸ்டார்ட் ஆகிடுது. பார்த்தா இந்த ஷோ
ஷாவ் அங்கே ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டு ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணிட்டேக்கா. அங்கே இருக்க எல்லாருமே வாவ் இந்த பொண்ணோட குரல் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லும் போதே பார்த்தாங்க உடல் அவங்க வந்துட்டு சிங்கிங் ஸ்டாப் ஆகிடுது. என்ன விஷயம்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் பின்னாடி இருந்து பாடுறது அங்கே ஸ்டாப் பண்ணிட்டா போல். மைக்கெல்லாம் மாற்றினதுமே இப்போ எனக்கு வந்துட்டு பாட முடியாது, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகும்போது நம்ம ஹீரோயின் உள்ளேருந்து அங்கே பாடிட்டு வந்துடுறா. ஸோ எல்லாருக்குமே புரிஞ்சு போயிது இவ இத்தனை நாளாக சீட் பண்ணிட்டு இருந்திருக்கா, நம்ம ஹீரோயின் தான் பாடுறான்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே ஹீரோயின் நான் ரொம்ப அழகாக சிங் பண்ணுறா, ஆளுமே பார்க்க சூப்பராக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு உண்மையிலேயே வந்துட்டு நீ கொடுத்து வச்சேன்தான்ப்பா, நீ வந்துட்டு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டால் தான் பொண்ணுங்க பிடிக்கும்னு சொன்னேன், பட் இந்த பொண்ணை பாரு பிளாக் கலர் போட்டிருக்கா, அப்படி இருந்து இவளுக்கு வந்து எதை போட்டாலும் பர்ஃபெக்டாக சூட் ஆயிடுச்சுக்கு, நீ உண்மையிலே கொடுத்து வச்சவன் தான் சொன்னதும் வாய முடிட்டு பேசாமல் இருங்கடான்னு சொல்கிறான். இதில் என்ன வந்துட்டு நான் போய் சொல்லிட்டேன் உண்மைதான் சொல்லும் போது ஃபைனலாக பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் அந்த காம்படிஷனில் வின் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவளுக்கு அங்கே புக் எல்லாமே கொடுத்ததுமே இந்த காம்படிஷனில் நான் தான் வின் பண்ணுவேன்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டதுமே எல்லாமே எனக்கு தெரியும், நீ வந்து எப்பயுமே நான் சப்போர்ட்டாக இருப்பேன் ஓகேவான்னு சொல்கிறான். ஸோ அவளுக்குமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணுறாங்க. பிறகு அவளுக்காக அங்கே வந்து ஏகப்பட்ட குக்கீஸ் சாக்லேட் இதெல்லாமே அங்கே கிஃப்டாக கொடுத்துட்ருக்கான். ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. அப்போ அவன் நாளைக்கு வந்துட்டு ஒரு காம்படிஷன் நடக்க போகுது, அதில் கேர்ள்ஸ் வந்து சேரப் பண்ண வருவாங்க, என்னோட டீமை சேரப் பண்ண நீ வருவியான்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறப்ப ஏன் இல்லை கண்டிப்பாக வருவேன்னு சொன்னதும் அப்புறம் பொய் சொல்லக்கூடாது வராமல் இருக்கக்கூடாதுன்னு சொன்னதும் கண்டிப்பாக அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது சரி ஓகே மேட்சை நான் வின் பண்ணிட்டேன்னா நீ எனக்கு என்ன ரிவார்டு கொடுப்பேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ வந்துட்டு மேட்சை வின் பண்ணிட்டா என்ன உனக்கு வேணும் கேளு நான் கொடுக்குறேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ நீ வின் பண்ணுறதே உனக்கு பெரிய மேட்ரு தான், அதை புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி அங்கே வந்துட்டு காம்படிஷனுக்கு வந்துடுறாங்க. பார்த்தா அங்கே அங்கே வந்துட்டு சேரப் பண்ணுறதுக்கு ஷாவும் அங்கே ஏகப்பட்ட பொண்ணுங்க வந்திருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோட்ட என்னப்பா உன்னை சேரப் பண்ண வரேன்னு சொன்ன பொண்ணை ஆளவே காணமே வருவாளா வரமாட்டாளான்னு சொன்னதும் கண்டிப்பாக அவள் வருவான்னு சொல்லும்போது ஹீரோயின் பார்த்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக க்யூட்டாக அங்கே வந்திருக்கா. ஸோ அவளை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. நீ இன்னைக்கு கண்டிப்பாக வின் பண்ணிடுவேன், நான் உனக்காக சேரப் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு அங்கே ஜியாங் ஷாவ் எல்லாருக்குமே இங்கே வைத்தறிச்சல் ஆகிட்டு இருக்கு. பிறகு காம்படிஷன் ஸ்டார்ட் ஆனதுமே ஹீரோ அப்படியே வந்துட்டு உற்சாகமாக அங்கே பயங்கரமாக வின் பண்ணிடுறான். ஸோ ஹீரோயினை ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவன் போய் ஹக் பண்ணிக்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், நீ சேரப் பண்ணதில் தான் நான் வின் பண்ணிட்டேன்னு சொன்னதுமே அப்படிலாம் கிடையாது, உன்னோட கடின உழைப்பு அப்படின்றத சொல்கிறாங்க. சரி இவ்வளோ தூரத்துக்கு நீ வந்து சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க, எப்படி நீ விளையாண்டுன்னு சொல்லிட்டு அவள் கேட்டுச்சேக்கா. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ஜியாங்க்கு இன்னமே வைத்தறிச்சல் ஆகிட்டுருக்கு. என்னடா நம்ம பின்னாடி சுற்றுவா இப்போ நான் அவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்காளேன்னு. வாஷ்ரூமில் அந்த ஷாவ் இருக்கும்போது 2 பொண்ணுங்க பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. வந்து பார்த்தியா லியோட குரூப் வந்து எவ்வளோ சூப்பராக விளையாண்டாங்கன்னு. ஜியாங்க்கு என்னாச்சுன்னே தெரியல, ஒழுங்காகவே ப்ராக்டிஸ் பண்ணலையோ என்னமோன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க. ஷாவுக்கு கோவம் ஆகிட்டு அவங்க சரியாக ப்ராக்டிஸ் பண்ணேன்னா என்ன நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வின் பண்ணிடுவாங்க, அவங்க தான் பெஸ்ட் டீம், நீங்கள் வாய மூடிட்டு பேசாமல் இருங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க கூட சண்டை போட்டுட்ருக்கா. அப்போங்க நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு எனக்கு என்ன உன்னை பற்றி தெரியாதா, உன்னோட புத்தி எவ்வளோ பெரிய ட்ராஸ்பின்னு, நீ வந்துட்டு எப்படி யோசிப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும்னு அவ சொல்கிறா. பிறகு கிளாஸில் அவங்க ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோயின்ட்ட என்னப்பா இப்போல்லாம் ஒழுங்காகவே வந்துட்டு படிக்கிற மாதிரி இல்லை, என்ன வந்துட்டு நினச்சிட்டு சுற்றிட்டு இருக்கேன்னு சொன்னதும் இல்லைப்பா அவங்க மேட்ச் வின் பண்ணாங்க இல்லையா, அதவே யோசிச்சுட்டு நான் இன்னமே மைண்டில் வச்சுட்ருக்கேன்னு நினைக்கிறேன், நான் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு சொல்கிறப்ப அங்கே ஜியாங்குமே உள்ளே வர்றான். ஹீரோயின் கண்டுக்கவே மாட்டா. அதை பார்த்துட்டு அவனுக்கு கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது. அப்போ அங்கே மாஸ்டர் வந்துட்டு உங்களுக்கு முன்னாடி வந்து ஏகப்பட்ட பாக்ஸ் இருக்குது, அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஒவ்வொருத்தவங்க டிசைன் பண்ணுங்கள், அதுக்கான விளக்கத்தையுமே கொடுக்கணும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அதை கொண்டு போய் சப்மிட் பண்ண போகும்போது நீ இப்போ பண்ணியிருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு கேட்குறப்ப எனக்கு இதுக்கு மீனிங்லாம் தெரியாது, பட் நான் வந்து பண்ணிட்டேன், எனக்கு அவ்வளோதான் டேலண்ட் சொன்னதுமே நீ இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, கண்டிப்பாக நீ எக்ஸ்பிளைன் கொடுக்கணும், நல்லா படிக்கணும், இல்லைன்னா உன்னோட கிரேட் எல்லாமே குறைஞ்சி போயிடும்னு சொல்கிறாரு. சரி அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரூமுக்கு போயிடுறா. அப்போ அங்கே அவங்க ஃப்ரெண்ட் கால் பண்ணிவிட்டு எங்கே போனேன், இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஜியாங்கோட சேர்ந்து எல்லாருக்குமே படிக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு, நீயுமே வா, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குன்னு சொன்னதுமே இல்லை எனக்கு வந்துட்டு வர டைம் இல்லை, எனக்கு ஆல்ரெடி ஏகப்பட்ட ஹோம் இருக்குது நீங்கள் பாருங்கன்னு சொல்கிறா. ஸோ அங்கே நம்ம ஜியாங் வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட என்னாச்சு அவள் வரலையான்னு சொன்னதுமே இல்லை அவள் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டாலாம், அவளுக்கு ஏகப்பட்ட ஹோம் இருக்கான்னு சொன்னதும் இவனுக்கு அங்கே ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகிட்டு அவளுக்கு அங்கே வந்துட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா, நீ இப்படிலாம் வந்துட்டு பண்ணக்கூடாது, அப்புறம் மாஸ்டர் தெரிஞ்சிச்சுன்னா திட்டுவார், நீ கிளம்பி வான்னு சொல்கிறான். ஸோ ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. பட் இருந்தாலுமே என்ன பண்ண முடியும், அங்கே கிளம்பி வரும்போது அங்கே ஒரு பையன் பார்த்தா அவனுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது. ஹீரோயின் வந்ததுமே மேலே வாமிட் எடுத்து விட்டதும் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு கோட்டை அங்கே கழட்டி போட்டுட்டு நான் இங்கே வந்திருக்கவே கூடாது, நான் வந்தது தான் தப்புன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதும் அவ்வளோதான் ஜியாங்க்கு கோவமாகி போயிட்டு என்ன தைரியம் தான் நீ இப்படி வேலை பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு அந்த கோட்டையும் தூக்கிட்டு அவனையுமே அடிச்சு அங்கேருந்து இழுத்துட்டு போயிட்டுருக்கான். பிறகு இந்த ஷாவ் இந்த சைடில் நம்ம ஹீரோ வரதை பார்த்துட்டு வேணும்னே அவன் மேலே வந்துட்டு போய் இடிச்சு அங்கே வந்துட்டு ட்ரிங்கை கொட்டினதுமே அவன் வந்துட்டு ஏதாச்சும் பேசுவான்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா அங்கே டஸ்ட்பினில் தூக்கி
வந்துட்டு பேக் எல்லாத்தையுமே தூக்கி அங்கே போட்டுட்டு அவன் பாட்டு கண்டுக்காமல் இக்னோர் பண்ணிட்டு போனதும் இவளுக்கு இன்னுமே வந்துட்டு கடுப்பாயிட்டு இருக்கு. வேணுக்குனே நம்மளை இக்னோர் பண்ணுறானான்னு சொல்லிட்டு அப்பாங்க எதுக்காக நீ வந்துட்டு இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோட்ட கேட்டதுமே எதுக்காக பிஹேவ் பண்ணுறேன்னா பிடிக்கல, நீ வந்துட்டு எனக்கு வேற ஒரு பேக்கை வாங்க, அது வரைக்கும் இந்த புக்கை பத்திரமா வச்சிருன்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது நம்ம ஹீரோயின் அந்த சைடில் போயிட்டு இருக்கும்போது இங்கே பாரு ஷூ அங்கேருந்து போகிறான்னு சொன்னதும் அதை அவன் பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே பாரு அவனும் அவளுமே சேர்ந்து இன்னைக்கு வந்து படிச்சிருக்காங்க, ஒன்றா கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு போஸ்ட் போட்டிருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல அந்த பொண்ணு லாயலே கிடையாது உனக்குன்னு சொன்னதுமே நீ வாய முடிட்டு பேசாம ஏதாச்சும் உளறிட்டு இருக்காதான்னு சொல்லிட்டு இவன் வேமா அங்கே வந்து போயிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க அங்கிளை தான் மீட் பண்ணுறதுக்காக போகிறா. வந்து உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும், அதுக்காக நீ வந்து வீட்டு பக்கமே வராமல் கண்டுக்காமல் இருந்தேன்னா என்ன அர்த்தம், நீ கொஞ்சமாச்சும் என் பேச்சை கேளு அப்படின்ற சொல்லும்போது அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. போன ஜென்மத்தில் எங்கள் அப்பா மாதிரி இவர் என்னை பார்த்துக்கிட்டாரு, பட் நான் ஒரு பேச்சு கூட இவரோட கேட்கல, பட் இந்த டைம் அந்த மாதிரி தப்பு நடக்காதுன்னு சொல்லிட்டு அங்கிள் ப்ளீஸ் என்னை ஹாஸ்டல்லேருந்து எப்படியாச்சும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருங்க, எனக்கே அங்கே இருக்க பிடிக்கல அப்படின்றத சொல்கிறா. பட் நான் இப்போ பிஸ்னஸ் ட்ரிப் போகிறேன், என்னால் இப்போதைக்கு முடியாது, நீ வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு நான் கொண்டு போய் விட சொல்லிடுறேன், நீ அங்கே சேஃப்டியாக இருப்ப, கண்டிப்பாக உன்னை அவங்க கேர் பண்ணி பார்த்துக்கோங்கன்னு சொன்னதும் ஃப்ரெண்டா அது யார் எனக்கு தெரியாமன்னு சொன்னதுமே அவங்க ரொம்ப நல்லவங்க, நான் உன்னை மீட் பண்ண வைக்கிறேன் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஹீரோயினுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிட்டுருக்கா. யாரோட வீட்டுக்கு வந்திருக்கான்னு பார்த்தா எல்லாம் நம்ம ஹீரோவோட அம்மா தான் அவளை அங்கே வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் வந்துட்டு அவங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் போல. நீ வந்துட்டு திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பிமான்னு சொல்கிறாங்க. சின்ன வயசில் நம்ம ஹீரோட்ட இவ தான் ஷூ உன்னோட சிஸ்டர், இவளை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும் போது நான் இவளோட பிரதரெல்லாம் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக அழுதுருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் அதை பார்த்து அங்கே சிரிச்சிருக்கா. இதெல்லாமே சொன்னதுமே எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்றத அவ சொல்கிறா. நம்ம ஹீரோவை பார்த்தா நான் உன்னை எப்போ திரும்ப மீட் பண்ணுவேன்னு தெரில, நீ எப்படி அவனோட கிஃப்ட்டை வந்து ஏற்றுக்கலான்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது அவனுக்காக ஃபுட் எல்லாமே கொண்டு வந்துட்டு அவ அங்கே சர்வ் பண்ணிட்டு இருக்கா. என்ன வந்துட்டு நீங்கள் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் நான் இங்கே தானே இருக்க போகிறேன் அப்படின்றத சொல்லும்போது நான் உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்கிறப்ப ஒருவேளை ஜியாங்கை பற்றி பேச வராளோன்னு சொல்லிட்டு இல்லை எனக்கு வந்துட்டு முக்கியமான வேலை இருக்குது, நீ கிளம்புன்னு சொன்னதும் இப்போ எதுக்காக நீ இக்னோர் பண்ணியிருக்க, நான் வந்துட்டு சொல்கிறத கேளு, நீ என்ன வந்துட்டு ரூமர்ஸ்லாம் கலப்பி விட்றானுங்களே அதை நம்பிட்டு இப்போ இப்படிலாம் பண்ணுறியா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாதுன்னு சொன்னதும் அப்படின்னா சரி, ஆனால் அவன் கிஃப்ட் கொடுத்தானே அதை என்ன பண்ணேன்னு சொன்னதும் அந்த கிஃப்ட்டை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், ரூமை விட்டு வெளியே வந்ததுமே டஸ்ட்பினில் தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அப்புறம் தான் அவனுக்கு நிம்மதியாக இருக்குது. அப்போ அவங்க பேரண்ட்ஸ் அங்கே வந்து மீட் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே உள்ளே வந்துட்டு என்ன ஒரு மாதிரியா சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரொம்ப நோஸ் ஆகி போயிட்டு ஏதாச்சும் தப்பு தண்டை பண்ணுறதுக்குள்ள என்னமோன்னு சொல்லிட்டு கதை ஓப்பன் பண்ணால் 2 பேரும் டாய்ஸ் அங்கே ஓட்ட வச்சுட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள், போய் வந்துட்டு ஸ்கூலுக்கு போகணும், நாளைக்கு கேமா எழுந்திரிச்சு போய் படுத்து தூங்குங்கன்னு சொன்னதுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறான். நெக்ஸ்ட் டே அவங்க கிளாஸ்க்கு வரும்போது அப்போ அந்த பையன் ப்ளீஸ் இந்த கோட்டை நீ வச்சுக்கோ, நான் வந்து அன்னைக்கு வாமிட் பண்ணி தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு சொன்னதும் அந்த கோட்டை கழட்டி நான் எரிஞ்சிட்டேன், எனக்கு இந்த மாதிரி காம்பன்சேஷன்லாம் எதுவும் வேணான்னு அவ சொல்கிறா. எனக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட் வாங்கி கொடுப்பான்னு சொல்லிட்டு போனதுமே அப்போ என்னப்பா ஜியாங் இப்படி நடந்துட்டுருக்கு, ஒருவேளை அவங்க 2 பேரும் லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இவனுக்கு அங்கே ரொம்பவே கவலையாகி போயிடுது. பிறகு அங்கே கிளாஸில் வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது நான் எதை சூஸ் பண்ணேன்னு சொல்லி கேட்கும்போது நீ சிஎஸ் சூஸ் பண்ண அப்படின்றதாமே சொல்கிறான். ஆனால் ஸ்டூபிட் மாதிரி தான் இருக்க, உனக்கு எதுவுமே மரமண்டையில் ஏற மாட்டேதுன்னு சொன்னதும் இதுக்கப்புறம் நீ வந்துட்டு என்னை இப்படிலாம் பேசணுன்னு வச்சுக்கோமே நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. ஸோ அவன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போதே அவளுக்கு தூக்கம் வந்துட்டு அவள் பாட்டு அங்கே தூங்க ஆரம்பிச்சதுமே இங்கே ஜியாங்குமே வந்துட்டு இவளுக்காக தான் இங்கே வந்திருக்கான்ப்பா, நீ வந்துட்டு பார்த்து நடந்துக்கோ, இல்லைன்னா அவள் திரும்ப உன் கையை விட்டு போயிடாம நீ வந்து எப்படியாச்சும் அவளை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் அங்கே சொல்லி கொடுத்துட்ருக்கான். அங்கே வீட்டுக்குள்ளே பார்த்தா என் பாட்டு குளிச்சுட்டு அங்கே வந்து சும்மா அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் அவனை பார்த்ததுமே அரண்டு பயந்து போயிட்டு வேமா அங்கேருந்து ஓடினதுமே ஐ திங்க் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து வின் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்னு அவன் சொல்கிறான். பிறகு கதவை நாக் பண்ணிட்டு நீ திறன்னு சொன்னதுமே நான் கதவுலாம் திறக்க முடியாது, உன்ட்டே எதுவும் பேச விரும்பல, மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. வந்துட்டு ஒரு பிளைன் மாதிரி வந்து பேப்பரில் பண்ணி உள்ளே விட்டதுமே அதை பார்த்துட்டு அவளுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க அம்மா இறந்து போனப்போ ரொம்பவே ஃபீல் பண்ணி அவள் அழுகும்போது இதே மாதிரி தான் அங்கே வந்துட்டு அவங்க பேப்பரில் விட்டு அங்கே நான் வந்து எதை பற்றி கவலைப்படாத, உனக்காக நான் எப்பயுமே இருப்பேன், நான் கண்டிப்பாக உன்னை நல்லா பார்த்துக்குவேன்னு சொல்லி எழுதியிருக்கான். அதில் எனக்கு எங்கள் அம்மா வேணும்னு சொல்லிட்டு அவள் எழுதி வந்திருக்கா. ஸோ இதெல்லாமே நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு அங்கே இறங்கி கீழே போனால் நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு ஒரு பூனைக்குட்டி வச்சுட்டு ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருப்பா, நான் தெரியாமல் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு ஹீரோ ஏன் ஒழுங்காக இருந்துக்கோ, இதுக்கப்புறம் வந்துட்டு இஷ்டத்துக்கு ட்ரெஸ்ஸை வந்துட்டு ஒழுங்காக போடாமல் சுற்றிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டு நீ என்ன என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா, நான் அப்படி சுற்றுறதுனால உனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னதும் அப்புறம் நான் எப்படி வந்துட்டு
வந்துட்டு இந்த வீட்டில் இருக்க முடியும்னு சொன்னதும் சரி ஓகே நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு சொல்கிறான். இந்த பூனைக்குட்டியை பாரு எவ்வளோ வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்காக வச்சு என்ன மன்னின்னு சொன்னதுமே, ஆமாம்மா இது ரொம்ப அழகாக இருக்குது, நான் இதுக்காக மன்னிக்கிறேன், சும்மா தேவையில்லாமல் இங்கே வந்துட்டு பிரச்சனை பண்ணக்கூடாது சரியான்னு சொன்னதுமே அவனுமே ஓகேன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் டே எல்லாருமே கிளாஸ்க்கு வந்துட்டு இருக்கும்போது அப்போ அங்கே ஷா வந்துடுறா. இந்த ஷூ தான் வந்து என்னோட பெயிண்டிங்கை திருடி இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பழிய போட்டு பிரச்சனை வந்ததுமே அங்கே இன்சார்ஜையுமே கூப்பிடுறாங்க. பார்த்தீங்களா ஃபுட்டேஜில் இவ தான் உள்ளே போயிட்டு வந்திருக்கா, யாருமே போகல, இவ தான் என்னோட திருடி இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது ஜியாங் டேமே இவளை ஒழுங்கா நீ மன்னிப்பு கேட்க சொல்லு அப்படின்றத சொல்கிறாங்க. ஜியாங்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யாரும் உண்மை போயினே தெரியாமல் என் பாட்டு திருதுன்னு முழிச்சிட்டு இருக்கான். அப்போ அங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்ததுமே இப்போ வந்து இதில் என்ன வந்து ப்ரூஃப் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மேலே பழைய போட்டுட்ருக்கீங்க, உண்மையான ஃபுட்டேஜை வந்துட்டு பார்த்தா தெரிஞ்சு போக போகுது, இல்லை நம்ம வந்துட்டு பெரிய இன்சார்ஜை கூப்பிடலாமேன்னு சொன்னதுமே அப்போ அந்த பர்சனுமே வந்துட்டு நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, யாரும் வந்துட்டு எதையும் திருடல, இது ரொம்ப நல்லா இருந்துச்சு பெயிண்டிங்னு சொல்லிட்டு நான் தான் வந்து எடுத்துகிட்டு போனேன்றதை சொல்கிறாரு. ஸோ வந்துட்டு பிரச்சனை சார்ட் அவுட் ஆயிடுச்சு. அங்கே ஷாவுக்குமே வந்துட்டு ரொம்ப அசிங்கமாக போயிடுது, தேவையில்லாமல் பழைய போட்டு அசிங்கப்பட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது எங்கே போயிட்டுருக்க, தப்பு பண்ணியிருக்க, மன்னிப்பு கேட்காம எஸ்கேப் ஆவேன்னு சொன்னதும் ஆமாம்மா நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், நான் சாரி கேட்குறேன்னு சொன்னதும் நீ சாரி கேட்கணும்னு அவசியம் கிடையாது, நீ கேட்டாலும் நான் மன்னிக்க மாட்டேன்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. இன்னுமே ரொம்ப அசிங்கமாயிருது. பிறகு அங்கே நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஜாங் வந்துட்டு அம்பர்லா வச்சுட்டு நிற்கவுமே உடனே இந்த ஷாவ் வந்துட்டு நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குப்பா, என் வீடு ரொம்ப தூரம், ப்ளீஸ் நீ வந்துட்டு எனக்காக இதை கொடுக்குறியா கூடையன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவனுமே நம்ம ஹீரோயின் இருக்கப்பா அங்கே வேணுக்குனே அவட்ட கொடுக்குறான், அவளுக்கு ரொம்ப ஏதாச்சும் வந்துட்டு கவலையாகப்போதா, ஒன்றும் கிடையாது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு இருக்கதை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு என்னப்பா இவே இப்படி இங்கே வரான்னு சொன்னதும் நான் தானே மெசேஜ் பண்ணேன் ஜியாங்கும் அவளுமே ஒன்றா சேர்ந்துருக்காங்க, நான் அதை எப்படி ஐயா வராமல் இருப்பாருன்னு சொல்லும்போது சரி வா என் கூடன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே ஜியாங்க் அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வைத்தச்சல் ஆகிட்டு அவனுமே அங்கேருந்து போயிடுறான். பிறகு அங்கே நைட் போல் வந்துட்டு அந்த ஷா வந்து நான் உன்னை வந்துட்டு என்ன பண்ணுறேன்னு பாரு, நீ என்னை ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்க, உன்னை வந்துட்டு யார்ட்டையுமே மூஞ்ச காமிக்க விடாமல் நான் அசிங்கப்படுத்துறேன்னு சொல்லிட்டு அவள் ஏதோ வந்துட்டு நெட்டில் வைரல் ஆக்கி விட்றா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹீரோ எல்லாருமே இங்கே பாரு உன்னையும் அந்த பொண்ணையும் பற்றி எப்படிலாம் எழுதி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ ஏன் என்னத்தை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது அப்போ என்னோட வந்து ஃபோன் இருக்கேன் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே ஃபோன் எடுத்தாங்க செக் பண்ணி பார்க்குறா. அவள் ரொம்ப கூலாக ஜஸ்ட் இந்த தானா, இதுக்காக தான் நீங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா, இது வந்துட்டு என்னோட வேலை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு கிளாஸ்க்கு போனதும் என்னடா இவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கு. பிறகு நெக்ஸ்ட் டே அந்த ஷா அவங்க மீட் பண்ணுறதுக்காக அந்த டைரக்டரை போயிட்டு நீங்கள் வந்து எப்படி என்ன வந்து வேணான்னு சூஸ் பண்ணாமல் விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை சூஸ் பண்ணியிருக்கீங்க, ஃபஸ்ட்டு என்ன தானே நீங்கள் சூஸ் பண்ணீங்க, நான் தானே இதில் ஆக்ட் பண்ண வேணுதுன்னு சொன்னதுமே இஷ்டத்துக்கு ஏதாச்சும் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கக்கூடாது, இந்த ஃபிலிமோட டைரக்டர் யார் நான் தானே, நான் வந்துட்டு என்ன டிசைட் பண்ணுறனோ அதை தான் வந்துட்டு நாங்கள் பண்ணுவோம், உன்னை விட பெஸ்ட்டான வந்துட்டு ஆக்டர் கிடச்சிருக்காங்க, ஸோ அவங்கள வச்சு நாங்கள் வந்துட்டு ஷூட் பண்ண போகிறோம், நீ கிளம்புன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு இன்னுமே வைத்தச்சல் ஆகிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. பிறகு கார்லேருந்து வேமா ஹீரோயின் இறங்கி ஓடிட்டுருக்கா. அப்போ எங்கே போயிட்டுருக்கா, சாப்பிடாம ஒரு ஜூஸ் குடிக்காமல் வயிறு பசிக்காதா குடின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கேர் பண்ணி பார்க்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே பார்த்துட்டு ரொம்பவே வைத்தச்சலாக இருது. என்னப்பா உண்மையிலே இது ரூமர்ஸ் இல்லையா, ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு அங்கே பார்க்கும்போது நம்ம ஹீரோயின்ட்டு அப்போ அங்கே ஜியாங் வந்துட்டு என்ன நடந்துட்டுருக்கு, நீ அவனும் பக்கத்தில் என்ன க்ளோஸாக வந்துட்டுருக்கீங்க, என்ன ரெண்டு பேரும் லைக் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்குறதுக்கு உனக்கு யார் வந்துட்டு ரைட்ஸ் கொடுத்தது, அது என்னோட ப்ரைவேட் லைஃப், இதை பற்றி பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸுமே இல்லைன்னு சொல்கிறா. பட் இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னதுமே நீ ஏன் ஏற்றுக்கணும், நீ வந்து ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாயிட்டு அங்கேருந்து போனதுமே இவனால் வந்துட்டு அதை தாங்கவே முடியல. கண்டிப்பாக வந்துட்டு இது ரூமர்ஸாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான். பிறகு நைட் போல் அங்கே அவன் நாளைக்கு வந்துட்டு ஒரு பார்ட்டி இருக்குது என் கூட சேர்ந்து நீ வருவியான்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறான். நான் வந்துட்டு எல்லாரும் முன்னாடி உன்னை கூட்டிகிட்டு போய் வச்சு என்னோட ஜிஎஃப் நீ தான் சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேன், அது ஓகேவான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நீ வந்துட்டு இப்படிலாம் என் பக்கத்தில் க்ளோஸ் ஆகணும்னு எந்த அவசியம் கிடையாது, நீ விலகி இருந்து பேசுன்னு சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ அப்படின்னா உனக்கு ஓகேவா, நாளைக்கு அப்போ என் கூட சேர்ந்து வர்றியா, நான் கண்டிப்பாக வந்துட்டு ஒன்றை தான் மேரேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே அதே மாதிரி அவங்க பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது ரொம்பவே இவங்க சந்தோஷமாக போனாங்க. அப்படி வந்து கண்ணு விழுந்துடாதா, அதே மாதிரி தான் அங்கே லியான்னு ஒரு பொண்ணு வர்றா. அவங்க வந்துட்டு நீ என்ன உனக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஆமாம் தெரியுமே அவன் சொல்கிறான், ரெண்டு பேருமே சேர்ந்து போன டைம் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டமேன்னு சொல்லிட்டு அவள் கேட்டுருக்கா. நான் வந்துட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், இதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு அவன் இன்னும் ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதும் அவளுக்கு அதை பார்த்துட்டு அங்கே வைத்தச்சல் ஆகிட்டு என்னது கேர்ள் ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டு இருக்கா. அவளுக்கு ஆசை போல ஹீரோ மேலே நீ வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறியே, இவருக்கு வந்துட்டு என்ன மாதிரி கலர்ஸ் பிடிக்கும், அவனோட ஹைட் வெயிட் என்னன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது கேட்கும்போது பட் ஹீரோயின் எல்லாமே இங்கே கரெக்டாக சொன்னதுமே அதை பார்த்துட்டு அவளுக்கு வைத்தச்சல் ஆகிட்டு அவள் வந்துட்டு ஏதோ தப்பாக சொன்னதும் ஐ திங்க் வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு பேசிட்டு சுற்றுற, பட் வந்து உனக்கு
உனக்கு ஏதாச்சும் கரெக்டாக தெரியுதா, எப்படி நீங்களாம் மூஞ்ச தூக்கிட்டு சுற்றுறீங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு அந்த பொண்ணுக்கு இன்னுமே ரொம்ப ஆத்திரம் அதிகமாயிட்டுருக்கு. இங்கே நம்ம ஹீரோயின்ட்ட உனக்காக தான் இந்த கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது, ஏன்டா நீ வந்துட்டு ஆல்ரெடி வேற ஒரு பொண்ணை லைக் பண்ணிட்டு இருந்துட்டு இப்போ வந்து அவள் கழட்டி விட்டா நீ என்கிட்ட வந்தியான்னு சொல்லிட்டு அவள் சண்டை போட்டதுமே, அம்மா தாயே நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, அவளாக வந்துட்டு பேசினா அதுக்கு நான் என்ன பொறுப்பாக முடியுமா, நீ வந்துட்டு ப்ளீஸ் இப்படிலாம் வந்து சந்தேகப்படாத, நான் உன்னை தான் லைக் பண்ணிட்டு இருக்கேன், உனக்காக இந்த கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஆசையாக நான் வந்துட்டு கொடுக்குறத சாப்பிடுன்னு சொல்லும்போது, அப்போ அங்கே மிஸ்டர் ஃபேங் வந்துடுறாரு. அது நம்ம ஹீரோயினோட பிரதர் தான். நீங்கள் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது, அப்போ அங்கே நீ வந்துட்டு இத்தனை நாள் ஆச்சு நீ வீட்டுக்கு ஏன் வராமல் இருக்குன்னு சொன்னதும், பிரதர் நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன், தாத்தாவும் அப்பாவும் சேர்ந்தா என்னை வீட்டை விட்டு விரட்டி விட்டாங்க, நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நானுமே மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்கிறா. பட் இருந்தாலும் பரவாயில்ல, பாட்டியோட பர்த்டேக்கு நீ கண்டிப்பாக வா, எல்லாரையுமே ஏற்றுக்க வச்சிடலாம், நீ எப்படி தனியாக இருப்ப, நீ என்னோட சிஸ்டர் ஆச்சு அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறா. பிறகு நம்ம ஹீரோயினுக்காகவே நைட் போல் அங்கே கிஃப்ட் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு அங்கே அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. என்ன சின்ன பிள்ளை மாதிரி லாலிபாப் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொன்னதும், இப்படி பேச்செல்லாம் நீ பேசுனேன்னா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவருக்கு பேசுகிறா. பட் அவன் பார்த்து அங்கே ஃப்ளட் பண்ணிட்டு பேசினதுமே, இப்படிலாம் பேசாதப்பா எனக்கு ரொம்ப ஷையாக இருக்குது அப்படின்றத அவள் சொல்கிறா. சரி சரி நான் பேசலை அப்படின்றத சொல்கிறான். பிறகு இந்த ஷவுட்டை உனக்கு ஷூ ஃபேமிலியில் வந்து ஆளுங்க எல்லாருமே ரொம்ப தெரிஞ்சவங்க இருக்காங்களேயா, ப்ளீஸ் நீ வந்துட்டு எங்களை அந்த பார்ட்டிக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறியா, உனக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குல்லன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது, கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஆன்ட்டிகிட்ட கால் பண்ணி, ப்ளீஸ் என்னை வந்துட்டு நீங்கள் எப்படியாச்சும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு அனுமதிங்க ஆன்ட்டின்னு சொன்னதுமே, நான் எப்படிப்பா இங்கே வர வைக்க முடியும்னு சொல்கிறாங்க. நானே இங்கே வேலைக்காரி தானேன்னு சொல்லும்போது, அப்போ அங்கே பாட்டி அதெல்லாமே கேட்டுட்டு நீ வந்துட்டு வர சொல்லு உன்னோட நீசன்னு சொன்னதுமே, அவங்களுமே உன்னோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுட்டு வான்னு சொன்னதும் இப்போ ரொம்ப சந்தோஷமாக எழுறா. இப்படி வந்து அந்த ஃபேமிலியில் மட்டும் எனக்கு இடம் கிடச்சிச்சுன்னா போதும், இந்த கண்டிப்பாக ஷூவை வந்துட்டு நான் ஒரு வழி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கா. எல்லாருமே சேர்ந்து அங்கே கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அவள் பார்த்தா இன்னமும் அந்த வீடே தனக்கு தான் சொந்தன்ற மாதிரி சீனை போட்டுட்டு அவங்ககிட்ட உங்களுக்கு எங்கே வேணாலும் நீங்கள் சுற்றி பாருங்கள், யார் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லும்போது, அங்கே மெயில் வந்துட்டு ஜுவல்லரிஸ் எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு குட்டி பையன் போய் கூடுதில்ல, அங்கே ஒரு இயரிங் வந்துட்டு கீழே விழுந்துருது. இப்போ நீ வந்துட்டு என்ன வந்து வேலை பண்ணிகிட்ருக்கா, பார்த்த பொருள்களை எடுத்துகிட்டு போக மாட்டியா, இது பாட்டியோட பர்த்டே கிஃப்ட், இது எவ்வளோ வந்துட்டு காசு தெரியலன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஸோ இவள் காலுக்கடியில் ஒரு இயரிங் கிடக்கு, அதை வந்துட்டு எடுத்து கொடுக்காம அங்கே டைரக்டர் வந்து இந்த ஃபிலிமில் நீ திரும்ப ரிட்டர்ன் வரணும்னா ஏகப்பட்ட காசு கட்டணும்னு சொல்லியிருந்திருக்காங்க, ஸோ அதுக்காக யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அங்கே மறைச்சி எடுத்து வச்சுக்கிறா. பிறகு அங்கே வந்துட்டு எல்லாருமே போனதுமே அவங்க எல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே வியப்பாக இருக்குது. அங்கே நம்ம ஹீரோவோட சேர்ந்து வந்ததுமே இங்கே லீவ் வந்திருக்கான்னா ஓகே தான், பட் இந்த ஷோ என்ன அவன் கூட சேர்ந்து பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பேசுகிறாங்க. பட் நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே பாட்டிக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருது. பாட்டின்னு சொல்லிட்டு அவங்க ஆசையாக போய் பேசினதுமே எல்லாருக்குமே பெரிய ஷாக் ஆகிருது. அப்படின்னா இந்த வீட்டோட பொண்ணா இவன் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நீ வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்ததில் எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி, நாங்கள் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே தாத்தாவுமே நானுமே ரொம்ப மிஸ் பண்ணேமான்னு சொன்னதும் அங்கே அதை கேட்டுட்டு நான் வந்து தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே சாரி கேட்குறாங்க. அப்போங்க நம்ம ஹீரோ பாட்டி என்னோட பேர் லீ, நான் அவங்க பேத்தியோட ஃப்ரெண்டு தான், அவங்க பர்த்டேக்காக நான் வந்திருக்கேன், ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன், நானுமே பெரிய பணக்கார வீட்டு பையன் தான் சொன்னதுமே, உன்னை பற்றி எனக்கு தெரியுமே, நீ அவளுமே நல்ல ஃப்ரெண்டாச்சாமே அப்படின்ற சொல்லிட்டு பேசுகிறாங்க. நல்ல ஃப்ரெண்டு தான் பாட்டி, ஆனால் உங்கள் பேத்தி வந்துட்டு ரொம்ப பயங்கரமான நாள், அவள் என்னை எப்போ பார்த்தாலும் புள்ளி பண்ணிவிட்டு அடிச்சுட்டு எப்போ என்னென்ன பண்ணுறா தெரியுமான்னு சொன்னதுமே, அப்போங்க நம்ம ஹீரோயின் என்ன பேசிகிட்டு இருக்கா வாய் முடுன்னு சொன்னதும், பார்த்தீங்களா அவங்க முன்னாடியே எப்படி வந்துட்டு அவன் என்ன டீஸ் பண்ணுறான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. இவங்களோட இந்த பேச்செல்லாம் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. பிறகு அங்கே அந்த பாட்டி வந்து என்ன எல்லாமே ரெடி ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு கேட்கும்போது மெய்ட் வந்துட்டு காதில் பாட்டிட்டு ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ உங்கள் ஃபேமிலி எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு அங்கே வந்துட்டு இப்படி இயரிங் வந்துட்டு காணாமல் போயிடுச்சு, நீங்கள் தான் புதுசாக இங்கே வந்திருக்கீங்க, நீங்கள் ஏதாச்சும் வந்துட்டு அங்கே கீழே இருந்ததை பார்த்தீங்களாமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நாங்கள் அப்படிலாம் எதுவுமே பார்க்கலன்னு சொல்கிறாங்க. உடனே அங்கே அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டு, நீங்கள் வந்துட்டு எப்படி எங்கள் மேலே பழிய போடலாம், நாங்கள் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் இந்த விழாவை சுற்றி பார்க்க தான் வந்தோம், எங்கள் மேலே நீங்கள் பழிய போட்டு திருப்பலி கட்டலாமான்னு சொன்னதும் அப்போ அவங்க ஆன்ட்டி வந்துடுறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்க ஓல்ட் லேடிட்ட நீ எப்படி பேசுகிற, அவங்க வந்து திருட்டு பழியாக போட்டாங்க கேங்களா தானே கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டாங்க. சாரி கேட்க சொன்னதும் நான் ஏன் சாரி கேட்கணும், நான் அப்படிலாம் கேட்க மாட்டேன்னு அவன் சொல்கிறா. ஸோ அவங்க வந்துட்டு இப்போ நீங்கள் ஏன் இவ்வளோ தூரத்துக்கு கதறிட்டு இருக்கீங்க, இப்போ ஃபுட்டேஜ் ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு ஷாக் ஆகிட்டாங்க. எந்த சிசிடிவி கேமராவும் இல்லை, அங்கே லைவாக எதுவும் ரெக்கார்ட் ஆகலை, அப்புறம் எப்படி ஃபுட்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தா இவன் இந்த இயரிங் எடுத்து பேக்கில் போட்டது அங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதை பார்த்துட்டு உடனே அவங்க ஆன்ட்டி அங்கே நீடன் பண்ணிட்டு சாரி கேட்குறாங்க. நீயுமே மன்னிப்பு கேளு, இல்லை கண்டிப்பாக நீ ஜெயிலுக்கு போயிடுவான்னு சொன்னதும் அவள் இன்னுமே திமிரா பேசினதுமே, நான் இப்போ ரொம்ப வயசான லேடி ஆகிட்டேன், நான் இப்போ போய் இந்த பொண்ணை வந்து ஏதாச்சும் சொன்னேன்னா இப்படி ஒரு சின்ன பிள்ளைய போய் புள்ளி பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன தான் வந்துட்டு எல்லோரும் தப்பாக பேசுவாங்க, ஸோ நீயே வந்துட்டு பனிஷ்மெண்ட் வந்துட்டு கொடுத்துக்கோ, அவள் ஏஜுக்காரின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அவள் பக்கத்தில் போனதுமே
இப்போ என்ன நீ பண்ணுவ, என்னை வந்துட்டு நீ அடிப்பியான்னு சொன்னதும், நான் ஏன் அடிக்க போகிறேன் ஒன்றுன்னு சொல்கிறா. அப்போ அப்போ அவங்க பிரதர்கிட்ட இதோட காசு எவ்வளோன்னு சொன்னதுமே 3 மில்லியன் சொல்கிறாங்க. அங்கே நம்ம ஹீரோ ஆமாம்மாப்பா அது வந்துட்டு போதும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும், ஐ திங்க் வந்து போதும், அந்த இயர்ரிங்கை நீயே வச்சுக்கோ, நீ ஜெயிலில் சாகிற வரைக்கும் இருக்கலான்னு சொன்னதுமே அவர் ரொம்ப பயந்து போயிட்டு அந்த இயர்ரிங் எடுத்து கொடுத்துட்டு, ப்ளீஸ் என்னை வந்துட்டு மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு என்கிட்ட இப்படிலாம் வந்துட்டு பிஹேவ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே சாரி கேட்குறா. நான் தான் இப்போ கொடுத்துட்டேன்ல, என்னை ஜெயிலுக்கு அனுப்பாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே நம்ம ஜியாங் வந்துடுறான். அவனுக்கு அங்கே நம்ம ஹீரோயினோட அப்பா இருக்கிறத பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கு. அங்கே வந்துட்டு இவந்தால் தான் காரணம் நம்ம நிலைமைக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசுனது எல்லாமே எங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. வந்து நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே ப்ளீஸ் நீ வந்துட்டு அவளை மன்னிச்சிரு, நான் அவளுக்காக வந்துட்டு மன்னிப்பு உன்ட்ட கேட்டுக்கிறேன்னு சொன்னதும், அப்படின்னா ஓகே நான் வந்துட்டு மன்னிச்சிரேன்னு அவன் சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருமே இவங்க 2 பேத்துக்கு நடுவில் ஏதோ போயிட்டுருக்கு, அதனால தான் அங்கே சொன்ன அடுத்த செகண்டே மன்னிச்சிட்டா அப்படின்னா போகாமையான்னு சொல்லிட்டு பேசினதும் ஹீரோக்கு அங்கே ரொம்பவே கோமாயிட்டு அவன் அங்கேருந்து போனதுமே தயவு செஞ்சு நீ எதோ தப்பாக புரிஞ்சுக்காதான்னு சொல்லிட்டு அவங்க பேசுறதுக்கு போகிறா. பட் என் மூஞ்சில் முடிச்சிடாத, நீ எப்பயுமே என்னை சீட் தான் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் கோமாயிட்டு போகும்போது அவங்க அப்பாங்க வந்துட்டு அவன் தான் போயிட்டான்ல அப்புறம் என்ன நீ பின்னாடி போயிட்டுருக்க, நீ வான் சொல்லிட்டு வம்பு பண்ணி அங்கே வந்துட்டு இழுத்துட்டு கார்ட்ஸை வர சொல்லிடுறாங்க. உள்ளே வந்துட்டு பாட்டிங்க பாருங்கள் எல்லாரும் வந்துட்டு என்னை கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணுறாங்களா இல்லை புள்ளி பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அவங்க அப்பா வாயை முடிட்டு பேசாமல் இருப்பு, வயசு எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டதும் எனக்கு 20 வயசுன்னு சொன்னதும் ஐ திங்க் வந்துட்டு வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இவளுக்கு வந்துட்டு மேரேஜ் பண்ணி வச்சிடலாம், என்கேஜ்மெண்ட்க்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொன்னதும் என்னது மேரேஜா அப்படின்ற சொல்கிறா. அப்போ அங்கே பாட்டியும் தாத்தாவுமே லீயும் நீயுமே பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கீங்க, ஜோடி பொருத்தம், 2 வயசுக்கு சேர்ந்து மேரேஜ் பண்ணி வச்சலான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டு இந்த சின்ன வயசில் நான் மேரேஜ் எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அங்கிள் அங்கே வந்துடுறாரு. அங்கிள் ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க, இந்த வயசில் போய் என்னை மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னதும் நல்ல ஐடியா வச்சு எனக்குமே ஹாப்பி தான், நானுமே மேரேஜை பார்த்து ரொம்ப நாளாச்சுன்னு அவர் வேற சொல்கிறாரு. ஹீரோயின் வசமாக மாட்டிக்கிறான். அப்போ அங்கே தாத்தாக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது. அதை பற்றிட்டு அங்கே எல்லாருமே பயந்து போனதுமே யாரும் பயப்படாதீங்க சும்மா ஆக்டிங் பண்ணுறாருன்னு அவங்க அங்கிள் சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே நார்மல் ஆகிடுறாங்க. எனக்கே வயசாயிருச்சு, நான் எப்போ செத்து போவேனே தெரியல, ப்ளீஸ் ஏன் இந்த ஆசையாச்சும் நிறைவேற்றுமான்னு சொன்னதுமே தாத்தா நான் உங்களுக்காக ஒத்துக்கிறேன், அவன் மேரேஜுக்காக அங்கே ஒத்துக்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அங்கே எல்லாருக்குமே வீட்டில் ஹாப்பியாக இருது. நம்ம ஹீரோயின் அவனுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா, அவன்கிட்ட எப்படியாச்சும் பேசணும் கோவமாக இருக்கானேன்னு. பட் எதுக்குமே அவன் ரிப்ளை பண்ண மாட்டான். ஸோ வீட்டுக்கு மீட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போனால் இப்படி அவர் ரொம்ப கோவமாயிட்டு கதவை போய் லாக் பண்ணிட்டாரு. ரொம்ப வந்ததுலேருந்தே சோகமாக இருக்காருன்னு சொன்னதும் ஹீரோயின் லாக் பண்ணிட்டு கதவை திறக்க சொல்கிறா. அவங்க திறந்ததுமே நான் சாரி கேட்டுக்கிறேன், நீ ஏதாச்சும் வந்துட்டு கண்ணை தப்பாக நினச்சிக்கிட்டேன்னா என்ன பண்ணுறது, தாத்தா வந்துட்டு நம்ம 2 பேரோட மேரேஜை பற்றி கேட்டார், நான் வந்துட்டு ஓகே சொல்லிட்டேன், உனக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ நீ என்ன கண்டிப்பாக வந்துட்டு கனவுலலாம் இல்லை உண்மையாகவே சொல்கிறியான்னு சொன்னதுமே அங்கே ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அவங்க ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி ரெடி பண்ணி சைன் பண்ண சொன்னதும் என்னப்பா எல்லாமே பிளாங்காக இருக்குது, நீ வாட்டி எதுவும் சைன் வாங்கிக்கிட்டு இருக்க, ஏன்னா சொத்தை எல்லாத்தையும் எழுதி வாங்குறியான்னு சொன்னதும் உன் சொத்தை பற்றிலாம் எனக்கு எந்த ஒரு கவலையுமே கிடையாது, நீ தான் என் லைஃப்பில் கிடைச்ச பெரிய சொத்தேன்னு அவன் சொல்லிட்டாங்க. அவனுமே அதில் சைன் பண்ணிக்கிறான். ஸோ பிறகு அவங்க ஃப்ரெண்ட் அங்கே மீட் பண்ணிவிட்டு ஹாப்பி ஆகிட்டு நம்ம ஹீரோயின் கூட அங்கே என்கேஜ்மெண்ட் ஆக போதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்கு. நான் வந்துட்டு ஒரு ஐடியா சொல்கிறேன், நீ அதை பண்ணணும், இதை பற்றின ரூமர்ஸ் எல்லாமே எல்லா இடத்துலையுமே பரப்பி விடணும்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் எங்கள் கிளாஸ்க்கு போகும்போது எல்லாருமே வந்துட்டு அங்கே பொக்கே கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி உனக்கு வந்துட்டு என்கேஜ்மெண்ட் அவன் கூட ஆக போதாமேன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு ஹீரோயின் ஷாக் ஆகி போயிட்டு ஐயோ கடவுளை இது அவனுக்கு தெரிஞ்சால் கோச்சுக்குவானேன்னு சொல்லிட்டு வேமா விழுந்தடிச்சு அவனை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அங்கே போய் பார்த்தா அவன் தான் அங்கே சூப்பராக அங்கே வந்துட்டு எல்லாமே ப்ரிப்ரேஷன் பண்ணிவிட்டு ஹீரோயினுக்கு அங்கே பொக்கே எல்லாமே கொடுத்துட்ருக்கான். இதை பற்றிலாம் நீ கவலைப்படாத, இது எல்லாமே ரூமர்ஸ் கலப்பினதே நாங்கள் தான், எல்லாருக்குமே தெரியணும்னு ஆசைப்பட்டேன், நீ எனக்கானவன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஜியாங்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஹீரோயின்ட்ட வந்து தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு, நீ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம நான் பேசுகிறத புரிஞ்சுக்காம நீ என்ன வேணான்னு ரிஜெக்ட் பண்ணேன்னா என்னன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகி போயிட்டு வேமா ஹீரோயினை பிடிச்சி அங்கே போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணதுமே அவளுக்கே அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுது. பட் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே அவனுக்கும் அங்கே 2 பேத்துக்குமே பயங்கர சண்டை வர ஆரம்பிச்சிருது. அங்கே அவன் அடிப்பட்டதோட போயிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே வந்துட்டு ஒரு டைரக்டர் அந்த சைடில் வந்துட்டாரு. அங்கே நம்ம ஜியாங்க பார்த்ததுமே பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு உனக்கு ஆஃபர் பண்ணணும்னு நினைக்கிறேன், புதுசாக வரவங்களுக்கு காசு கம்மியாக தான் கொடுப்பாங்க, பட் நான் உனக்கு 1 மில்லியன் வந்துட்டு பே பண்ணுறேன், நீ வந்துட்டு இதில் ஆக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உன்னோட ஃபியூச்சருமே வந்துட்டு ரொம்பவே பிரைட்டாக இருக்கும் அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு வந்துட்டு ஹீரோயினுக்கு காசு கொடுக்க வேண்டியது இருக்கு இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு அதை ஏற்றுக்கிறான். நம்ம ஹீரோக்கு அடிபட்டுருக்கவுமே அவங்க அம்மா மெடிசன் போட்டுட்டு இப்படிலாம் பைத்தியம் யாராச்சும்
பண்ணுவாங்களா, இப்படிலாம் பண்ணாதான்னு சொல்லும்போது அவன் ஓகேன்னு சொல்கிறான். அப்போ அங்கே வந்துட்டு அவன் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோயின்ட்ட, இன்னைக்கு நடந்ததுக்கு நான் உன்ட்ட சாரி கேட்டுக்கிறேன், எதுவும் தப்பாலாம் நினச்சிக்காதன்னு சொன்னதும், எதுக்கு நீ சாரி கேட்குறேன்னு அவள் கேட்டதுமே, எதுக்கா நீ என்ன வந்துட்டு புரியாமல் பேசிகிட்டு இருக்க, நான் உன்னை கிஸ் பண்ணதுக்குன்னு சொன்னதும், இந்த மாதிரிலாம் நீ என்கிட்ட பேசுனேன்னா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அப்போ கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு இப்படி வந்து மெசேஜ் வந்துடுது, ஹீரோயின் ஆபத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு அவள் விழுந்தடிச்சு அந்த இடத்துக்கு வேகமாக கிளம்பி போனா. அங்கே பார்த்தா ஃபுல்லாக அங்கே வந்துட்டு அவள் டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கா. என்னன்னு பார்த்தா அவனோட பர்த்டே, ஸோ அதுக்காக சர்ப்ரைஸ் வந்துட்டு கொடுக்கறதுக்காக தான் ஏற்பாடு பண்ணியிருக்கா. அவன் ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டுங்க. ஹக் பண்ணிக்கிட்டதுமே ஃபஸ்ட்டு நீ வந்துட்டு கேட்க ஊதி நீ வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுன்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து சூப்பராக அங்கே வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவளுக்காக அங்கே செயின் எல்லாமே அங்கே வந்துட்டு அவன் கிஃப்டாக கொடுக்குறான். ஸோ இப்படியே வந்துட்டு 2 பேருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு லைஃப்மே ரொம்பவே மூவ் ஆகிட்டு இருக்கு. நல்லா வந்து ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது அவனை பார்த்தா அங்கே ஆளுங்க எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு அங்கே வந்ததுமே எனக்கு இவன் மூஞ்ச பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவன் வந்து கோவமாக போயிட்டுருக்கா. இப்போ எதுக்காக அவள் வந்துட்டு வேணான்னு விட்ட பிறகு இப்படி தொந்தரவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோக்குமே கோவமாகுது. இருந்தாலும் அவன் ஹீரோயினை போய் மீட் பண்ணிவிட்டு, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, நான் வந்துட்டு உன்கிட்ட வாங்கின காசை ரிட்டர்ன் கொடுக்கணுன்றதுக்காக தான் வந்தேன், ப்ளீஸ் இந்த காசை நீ வாங்கிக்கோன்னு சொன்னதுமே ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத சொல்கிறா. இதை நான் கேட்க கிடையாது, நீயா தான் கொடுக்குற அப்படின்றத அவள் சொல்லிட்டேக்கா. அப்போ எனக்கு இதுக்கப்புறம் எதுவுமே பேச்சுவார்த்தை கிடையாதுன்னு சொல்லும்போது, நான் வந்துட்டு என்னோட அப்பாவை ஆக்சிடெண்ட்டில் இழந்திருந்தேன், ஸோ அதனால தான் வந்துட்டு உன்னோட லவ்வை கன்சல்ட் பண்ண முடியல, நான் வந்து சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேயுமே இருந்தேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டேக்கான். அவன் தான் இழந்தேன், அதுக்காக நான் வந்துட்டு அந்த கவலையிலேருந்து ஓமையில பழி போட முடியுமான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அவன் நடந்த எல்லாத்துக்குமே அங்கே சாரி கேட்டுச்சேக்கான். நீ வந்துட்டு எனக்கு அப்போ அந்த பிளெயினில் வந்து எழுதி கொடுத்த பார்த்தியா அந்த பேப்பர் பிளெயினில், அதனால தான் நான் வந்துட்டு உன்னை இவ்வளோ தூரத்துக்காச்சும் மன்னிச்சு விட்டுருக்கேன்னு சொன்னதும், நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணலையேன்னு சொன்னதுமே ஹீரோயின் ஷாக் ஆகி போயிட்டு, அப்படின்னா இதெல்லாம் பண்ணது யாருன்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை போய் எடுத்து இப்போ கடைசியாக தேடி கண்டுபிடிச்சிடுறா. பார்த்தா அது லீயோட ஹேண்ட் ரைட்டிங் தான். அப்படின்னா எப்பயுமே ஜியாங் என்னோட லைஃப்பில் இல்லை, லீ தான் எப்பயுமே என்னை கன்சல்ட் பண்ணியிருக்கான், பட் நான் தான் வந்துட்டு எதுவுமே புரியாமல் வந்துட்டு இருந்திருக்கேனான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு இருக்கு. பிறகு ஃபைனலாக பார்த்தா அங்கே கிராஜுவேஷனுமே முடிஞ்சிருது. ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு நானுமே படிப்பை முடிச்சுட்டேன், இப்போ நல்லா என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டேங்க. ஹாப்பி ஆகிட்டு ஹக் பண்ணதுமே, என்னப்பா இன்னைக்கு இவ்வளோ வந்துட்டு சீரியஸாக சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்குன்னு சொன்னதும், ஆமாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இது ரொம்பவே லைஃப் லாங் வந்துட்டு ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு, இப்போ நான் வந்துட்டு இப்போ ஐடி வச்சிருக்கியா, வச்சிருந்தா நம்ம 2 பேருமே இப்போ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், உடனே போய் 2 பேரும் சேர்ந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலான்னு சொன்னதும், என்ன உண்மையாவா சொல்கிறேன்னு சொன்னதும் அங்கே ஆமான்னு சொல்லிட்டு அவள் போய் கிஸ் பண்ணதுமே அதெல்லாமே பார்த்துட்டு அவங்களுக்கே அங்கே ரொம்பவே ஹாப்பியாகி போயிடுது. ரொம்பவே 2 பேருமே சேர்ந்து அங்கே சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. சரி இதுக்கப்புறமே நான் வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை, உன் கூட வந்துட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா வந்து ஜாலியான லைஃப்பை வாழணும்னு ஆசைப்பட்றேன், வா நம்ம போய் வந்துட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அவள் வேகமாக அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே வந்துட்டு ஒரு ரீபானாக இருந்தாலுமே ஒரு ஹாப்பியான வந்துட்டு ரீபானாகவே இந்த மூவி வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த மூவி பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.